பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, டிசம்பர் மாதத்திற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். டிசம்பர் மாதம் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மாதம். இந்த மாதம் இயேசப்பாவுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காக வான மகிமையை துறந்து தச்சனின் மகனாக மாட்டுத் தொழுவத்தில் அவதரித்தார் எனப்பட்ட மிக மகத்துவமான அந்த சந்தோஷத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் வான மகிமையை விட்டு கொடுத்தார், நாம் எண்ணத்தை ஆண்டவருக்காக விட்டு கொடுத்திருக்கிறோம். அவர் தச்சனுக்கு மகனாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஏசப்பாவுக்கு மகனாக நாம் எந்த விதத்திலெல்லாம் நம்மை மாற்றியிருக்கிறோம். அவருடைய அங்க அடையாளங்களை நாம் தரித்திருக்கின்றோம். அவர் மாட்டுத்தொழுவத்தில் கூட சந்தோஷமாய் அவதரித்தார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்கள் சில நேரங்களிலே
நீங்கள் விரும்புகிற வசதிகளை உங்களுக்கு செய்து கொடுக்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் அதில் சந்தோஷமாக வாழ்கின்றீர்களா? இல்லைன்னா சண்டை போட்டுட்ருக்கீங்களா? அம்மா அப்பா எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்களா? இதையெல்லாம் சிந்திக்கிற காலங்கள் தான் இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் செய்திகளை கொண்டு வருவதற்காக யோசித்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் பார்க்கலாம், கர்த்தர் சித்தமானால். ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான செய்தி, பஸ்கா செய்தியை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பு ஒரு சில அறிவிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்பு வேண்டுகோள். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை எத்தனை பேர் பார்க்குறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. அநேகருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ரீத்துக்குரியவர்களே, நான் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை 3வது சனிக்கிழமை என்று நாம் ஆசிரியத்தில் வைத்து கொண்டாடுகிற பொழுது ஏராளமான ஏழைகளுக்கு நாம் இலவசமாக சேலைகளையும் வேட்டி சட்டையில் பேண்ட் ஷர்ட் நம்ம வழங்குகிறோம். நிறைய பேர் நல்ல உள்ளத்தோடு நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களா? இசக்கையா இன்றைக்கி ஆசிரியத்தில் காரில் அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து 50 சேலைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. பெருங்குடியில் லாரன்ஸ் ஐயா அவங்க 10 சேலை அனுப்பியிருக்கிறாங்க. நாகர்கோவில் சேர்ந்த ஹெலன் அம்மா 5 சேலைகளை அவங்க நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏராளமான சேலைகள் தேவை, ஏராளமான பேண்ட் ஷர்ட் நமக்கு தேவைப்படுகிறது. அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் விருந்திற்காக 10 ஆட்டுக்கடாக்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. 5 குடும்பத்தார்கள் ஒவ்வொரு கடாவாக 5 ஆட்டுக்கடாக்களை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 5 கடாக்கள் தேவைப்படுகின்றன. ஏவப்படுபவர்கள் தாராளமாக ஆட்டுக்கடாக்களை வாங்கி கொடுக்கலாம். குட்டிகள் அந்த நாளிலே விருந்துக்காக பயன்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக நாம் அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நடத்தி தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்களை வரச் செய்து அவர்கள் எல்லோருக்கும் நாம் நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கொடுத்து ஜெபத்திலே வழி நடத்துகின்றோம். ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கடைசி காலத்தில் விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாக நீங்கள் தாராளமாய் வந்து சேரலாம். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவிலில் வைத்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெறும். WCC காலேஜ், அதுக்கு அடுத்தாப்பில் விஜயதா மண்டபம், அதுக்கு அடுத்தாப்பில் மேற்கு பகுதியில் நம்முடைய UMC ஹால் இருக்குது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை கொண்டாடும் விதமாக நாம் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, கேசரி எல்லாம் வழங்க இருக்கிறோம். அதுக்காக ஜெபியுங்கள். ஏவப்பட்ட குடும்பத்தார் அதை ஸ்பான்சர் பண்ணலாம். விரித்துக்குரியவர்களே, வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் அடியார் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் உங்களுக்காக காத்திருப்பேன். நீங்கள் தாராளமாக விரும்பினால் வந்து என்னை சந்தித்து ஜெபித்து ஆலோசனை பெற்று செல்லலாம். நிறைய ஃபேமிலிஸ் நம்முடைய ஊழியத்தில் இருக்காங்க, நல்ல நல்ல குடும்பத்தார். அதில் ஒரு சில குடும்பத்தாருடைய பிள்ளைகள் பாவம் திருமணமாகி பல காரணங்களாலே பிரிஞ்சிட்டாங்க. வருத்தங்கள் வந்தன. இப்பொழுது அவர் சட்டப்பூர்வமாய் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கு நல்ல அலையன்ஸை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை வேகமாக அறிவிக்கிறேன். முதல் குடும்பம் நாகர்கோவிலில் இருக்குது. மகள் 27 வயசு, BA ஆர்கிடெக்ட் படித்து நல்லா வேலை செய்கிறாங்க. அந்த மகளுக்கு ஏற்ற படித்திருக்கிற வேலை செய்கிற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக நாகர்கோவிலில் தம்பி 37 வயது, நல்ல குடும்பம், 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறார்கள், நல்ல வசதி. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, நல்ல குடும்பம். அவருடைய மகனுக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணவாட்டி தேவை. நான்காவதாக பொள்ளாச்சியிலே ஒரு மகள் இருக்காங்க, 27 வயது ஆகுது, MA BEd படிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை, ஜெபிக்கிற மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 15:21, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இந்த பைபிளில் இருக்கிறது பார்த்தீர்களா? கெட்டகுமாரன் மனம் திரும்புவானா? அவ்வளவு பாவம் செய்து, அவ்வளவு துன்மார்க்கத்தில் வாழ்ந்து, தன் சொத்துக்களெல்லாம் இழந்து, அவ்வளவு மோசமாய் ஜீவித்த அந்த மனிதன் இப்பொழுது தகப்பனிடத்தில் சொல்கிறான், நான் பாவம் செய்தேன் அப்பா, என்னை மன்னியுங்கள். பார்த்தீங்களா? இவ்வளவு பெரியான பாவிகள், கொலைகாரர்கள், எவ்வளவோ மோசமாய் வாழ்ந்தவர்களெல்லாம்
ஆண்டவர் இயேசுவண்டை திரும்புகின்ற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்வார் என்றால், தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுவார் என்றால், நாம் ஏன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பக்கூடாது? எத்தனையோ பாவங்களை நீங்கள் அறிந்து செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம். இந்த பூமியில் பாவம் செய்யாத மனிதன் யாரும் இல்லை என்று நாம் அறிவோம். அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுதும் மனம் திரும்புகின்ற காலம், இப்பொழுதும் ஆண்டவருடைய வந்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற காலம். இயேசுவை என்னை ஏற்றுக்கொள்ளுமையா என்று நான் கதறுகிற காலம். இயேசு உள்ளத்தில் வருவார் என்றால் அதைவிட பெரிதான சந்தோஷம் இருக்க முடியுமா? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னால். அன்றைக்கு உங்களுடைய பெயர் பரலோகத்தின் புஸ்தகத்தில் எழுதப்படும். உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வருவார், உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைப்பார். அதுவரைக்கும் சாதாரணமாக இருந்த நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, பஸ்காவை குறித்து பார்க்க இருக்கிறோம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயும் ஆரோனை நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கெடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கணும். 5ஆம் வசனம் பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ள தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை பாருங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதியில் வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அப்படின்னு சொல்லி அவர் நிறைய கட்டளைகளை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வராங்க, மனுஷராக அவங்க அவதரிக்கிறாங்க. அதுதான் இப்போ வர நாள்லேருந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே மோசையின் காலத்தில் ஆண்டவர் அவரை அனுப்பி ஓங்கிய புயத்தோடும் பலத்த அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் தன்னுடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவங்க கொண்டு வராங்க. 9 வாதம் முடிஞ்சிருச்சு. 10வது வாதம் கடைசி வாதம் வரப்போகுது. அதுக்கு முன்னோட்டி தான் அவங்க இந்த பஸ்கா பண்டிகை வந்து நம்ம ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பஸ்கா, இதுதான் பஸ்கா. இங்கிலீஷில் வந்து பாஸ் ஓவர் அப்படிங்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி, எல்லா குடும்பத்துலேயும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. அதுதான் அந்த ஆபிப் மாதம், 1வது மாதம். இப்போ நமக்கு ஜனவரி மாதிரி அங்கே ஆபிப். அந்த மாதத்தில் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 1 வயசு தான் இருக்கணும், ஆணாக இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்கணும், நல்ல ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படிலாம் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. வச்சுட்டு இந்த 14ஆம் தேதி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் இலைச்சட்டத்திலே நீங்கள் பூச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டளை கொடுக்குறாங்க. எத்தனையோ வருடமான அந்த அடிமைத்தனம், 430 வருட அடிமைத்தனம் முடிய போகிறது. பிசாசிற்கு அவங்க மேலே இருந்த கிரிப் கம்ப்ளீட்டாக உடைய போகுது. அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து அவர்களை பாலும் தேனும் மிகுதியாய் ஓடுகிற இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்ல போகிறார். இது தேவனுடைய அனாதி தீர்மானமாக, திட்டமாக இருக்கிறது. அது நடைபெற போகிறது. அவர்கள் அங்கே போவதற்கு முன்பதாக கடைசியாக செய்யப்படுகிற ஒரு பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகையில் முக்கியமானது வந்து 1 வயதுள்ள ஆட்டுக்கடா. அதை வந்து அவங்க அடித்து ரத்தத்தை எடுத்து நிலைக்கால சட்டத்தில் பூச வேண்டும். ஏனென்றால் அந்த இரவிலே ஆண்டவர் எல்லா வீடுகளையும் கடந்து போவார். இஸ்ரவேல் வீடு, எகிப்தின் வீடு, அந்த எகிப்து நாடு முழுவதும் ஆண்டவர் அப்படியே கடந்து போவார். யார் வீட்டில் அந்த நிலைக்கால் நிலை சட்டத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே சங்காரதூதன் வரமாட்டார். ஆண்டவர் யாரையும் அடிக்க மாட்டார். ஆனால் அந்த இரத்த துளிகள் இல்லை என்றால் அவர்கள் வீடுகளில் இருக்கிற, அதாவது எகிப்தியர் வீடுகளில் இருக்கிற அத்தனை தலைச்சந்துகளையும் நான் அடிப்பேன், நான் சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதுதான் பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகையில் முக்கியத்துவம் வந்து அந்த ஆட்டுக்கடா, அதுதான் அவர்களை பாதுகாக்கப் போகின்றது. அந்த ஆட்டுக்கடாவை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால் இலைச்சட்டத்தில் பூசணும். அப்போ இரவில் ஆண்டவர் கடந்து போகும்பொழுது, பாஸ் ஓவர் பண்ணும்போது, இது என்னுடைய பிள்ளைகளுடைய வீடு, இந்த ரத்தம் இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ளாக நான் வரமாட்டேன், இவங்களை அடிக்க மாட்டேன், இவங்களை சங்கரிக்க மாட்டேன், இவர்களுக்கு நான் வேதனையை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களை கடந்து போய்விடுவார். ஆனால் அந்த நிலைக்கால் இலை சட்டத்திலே அந்த பாதுகாவல் இல்லை என்றால், அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கவில்லை என்றால், இது எதிரிகளுடைய வீடு, எகிப்தினுடைய வீடு என்று ஆண்டவர் உள்ளே புகுந்து தலை பிள்ளைகளை சங்காரம் செய்வார்.
எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலிருந்து கடைநிலை ஊழியன் வீட்டு வரைக்கும் எல்லா ஆண் பிள்ளைகளும் முதல் ஆண் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்டன. ஒரு பெரிய அழுகுரல் உண்டாயிற்று என்று பிற்பாடு நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம வீட்டை எத்தனையோ வியாதிகள் கடந்து போகலாம். கொரோனா காலத்தில் ஒவ்வொரு வீடுகளாக கொரோனா புகுந்தது. நிறைய வீடுகளுக்குள்ளே இன்றைக்கு வேதனைகள் புகுந்திருக்கின்றன, மன வருத்தங்கள் புகுந்திருக்கின்றன, மன கசப்புகள் உள்ளே புகுந்திருக்கின்றன. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா நல்ல குடும்பங்களுக்குள்ளாக வியாதிகளும் உபத்திரவங்களும் தனிமைகளும் மரணங்களும் விரும்பத்தகாத அநேக காரியங்கள் உள்ளே நுழைந்து விட்டன. பிசாசு நுழைந்து விட்டான். எனவே தான் அந்த குடும்பங்கள் சொல்ல முடியாத உபத்திரவங்களை சந்தித்து வருகின்றன. அநேக வீடுகளுக்குள்ளே நான் ஹவுஸ் விசிட்டுக்காக போகிற பொழுது அந்த வீடுகளுக்குள்ளாக இருளின் ஆதிக்கங்கள் இருப்பதையும் அந்தகாரத்தின் வல்லமைகள் இருப்பதையும் காண முடியும். சில வீடுகளுக்குள்ளே போகும்போது யாரோ ஓடின மாதிரி இருக்கும். வந்துட்டான்டா பாஸ்டர் வந்துட்டான் அப்படி சொல்லி அந்த ஆவிகள் ஓடுவதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களாலே நான் காண முடியும். அந்த வீடுகளுக்குள்ளே பிசாசானவன் புகுந்து விட்டான். பாதுகாவல் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்களுக்குள்ள வியாதி, அவர்களுக்குள்ள அங்கே பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல விதமான உபத்திரவங்கள், மரணங்கள், பயங்கரமான சாபங்கள் எல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ளே இருப்பதை காண்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு வந்து விடுகிற பொழுது, அசுத்தாவி நுழைந்து விடுகிற பொழுது அங்கு ஏராளமான வேதனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அங்கே முக்கிய காரணம் அங்கு ஆண்டவர் இல்லை, ஆண்டவருடைய பாதுகாவல் இல்லை. அங்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது தெளிக்கப்படவில்லை. எனவே தான் அந்த வீட்டுக்குள்ளாக ஃப்ரீயாக பிசாசுகள் வருகின்றன, வியாதிகள் வருகின்றன, வறுமைகள் வருகின்றன, அவமானங்கள் வருகின்றன, எல்லா வேதனைகளும் நுழைகின்றன. ஆனால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் மாத்திரம் இருக்கும் என்றால் எந்த ஒரு ஆவியும் உள்ளே நுழைய முடியாது, மரணங்கள் அங்கே வர முடியாது, வேதனைகள் வர முடியாது. ஆண்டவர் கடந்து போயிடுவார். உங்கள் வீட்டை அப்படி பிசாசுகள் கடந்து போயிடும், வியாதிகள் கடந்து போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே எதுவுமே நுழைய முடியாது. சரி, 91 நாம் வாசிக்கிறோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுதாங்க உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். நம்ம வீட்டுக்குள்ளே வியாதி வரலன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே மரணங்கள் வரலன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே சத்துருடைய கிரிகள் இல்லைன்னா அதை விட பெரிதான ஆசீர்வாதம் இருக்க முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அதில் தெளிக்கணும். அதுதான் அது அடையாளம், அதுதான் அவர்களை பாதுகாக்கும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த பஸ்கா பண்டிகை எத்தனையோ தலைமுறையாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே அந்த வருஷம் அவங்க அதை கொண்டாடுறாங்க. பிள்ளைகளுக்கு இந்த பஸ்கா பண்டிகைனா என்னென்னு அவங்க சொல்லணும். அதுதான் ஆண்டோடைய கட்டளை. நம்மெல்லாம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தோம்ப்பா, அப்போது அவங்க நம்மளை ரொம்ப துன்பப்படுத்தினாங்க, ஆண்டவர் கடந்து போனார். அந்த இரவிலே நாமெல்லாம் பாதுகாக்கப்பட்டோம். எல்லா எகிப்திலுடைய வீடுகளிலும் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள். இது தலைமுறையை சொல்லி இந்த பஸ்கா பண்டிகை நீங்கள் கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் பொழுது தான் வருஷத்தின் முதலாவது மாதத்தில் இது நான் 10லேருந்து 14 வரைக்கும் அந்த ஆட்டுக்கடாவை வைத்து அந்த 14ஆம் தேதி நீங்கள் அடிக்கணும், ஃபேமிலியாக உட்கார்ந்து அடித்து ரத்தத்தை பூசணும். இதை தலைமுறையாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனால தான் பஸ்கா பண்டிகை வந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்கள் தவறாமல் ஆசரிச்சுட்டே வந்தாங்க. அவங்க விழுந்து போன பொழுது, இஸ்ரவேல் 2ஆக பிரிந்த பொழுது அதெல்லாம் அந்த பண்டிகைகள் அப்படி நின்று போயிடுச்சு. ஆனால் ஹெசேக்கியா ராஜா அதை மிகவும் விமரிசையாக கொண்டாடினார். அவர் பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார். மிகுந்த சந்தோஷம் இஸ்ரவேலிலே ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பிற்பாடு வாசிக்கிறோம். ஆலயத்தை கட்டிய பிறகு கூட 1000-2000 வருடங்கள் ஆன பிறகு கூட பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. தலைமுறையாக கொண்டாடப்பட்டது. அந்த பஸ்கா பண்டிகையின் முக்கிய அம்சமே அந்த இரத்தம் அங்கே தெளிக்கப்படுகிற பொழுது அங்கே உள்ளே யாருமே வர முடியாது, எந்த தீங்கு வர முடியாது. அந்த பண்டிகையை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். அதை நம்ம பிறகு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே இன்றைக்கி எந்த ஒரு ஆவியும் வரக்கூடாது, எந்த ஒரு வியாதியும் வரக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு வருத்தமும் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, நம்ம வீட்டில் பொல்லாத மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே காலை வச்சிடக்கூடாது, பொல்லாத ஆவிகள் காலை வச்சிடக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும் எதுவுமே. ஏன்னா அதுதான் அத்துடைய சித்தமாக இருந்தது. வீட்டுக்குரியவர்களே, நம்ம வீட்டில் டெய்லி தண்ணீரை எடுத்து நிலைக்கால் நிலைச்சாட்டத்தில் தெளித்து, வாசலில் தெளித்து, இது உங்களுடைய ரத்தமாக இருக்கட்டும், இதை தாண்டி இந்த பாதுகாவலை தாண்டி எந்த ஒரு பொல்லாத அந்த கரத்தின் கிரியையும் என் வீட்டுக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னோட்டி ஊழியத்து போயிட்டு நம்ம வரும்போது பின்னால் வருகிற ஆவிகள் நம்ம வீட்டில் நுழைந்துடக்கூடாது என்று நாம் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உள்ளே செல்வோம் என்றால் நமக்கு பெரிய பாதுகாவல் உண்டாகும். வீட்டுக்குரியவில் இதை அவர்கள் அப்படியே செய்கிறாங்க. அதில் சில கட்டளைகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பஸ்கா பண்டிகையில் அந்த ரத்தத்தை தெளித்து விட்டு அந்த ஆட்டுக்கடாவை அன்று எப்படி புசிக்க சொல்கிறாரு பாருங்கள். அதில் 8ஆம் வசனம் சொல்கிறது, அன்று ராத்திரிலே அதன்
மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவை ஏகமாய் நெருப்பில் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதை ஒன்றையும் விடிய காலம் வரைக்கும் மீதியாக வைக்காமல் இருக்கிற எல்லாத்தையும் அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. ஆண்டவர் சில காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அந்த ஆட்டுக்கடாவை சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அதை தீயில வேக வச்சு நீங்கள் சாப்பிடணும். அது கூட புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் சாப்பிடணும். அதாவது உப்பு இல்லாமல் சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கும், குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் சாப்பிடணும். கசப்பான கீரைகளையும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எகிப்திலே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்கிற அந்த ஞாபகம் உங்களுக்கு தலைமுறை இருக்கும்படியாக கசப்பான கீரைகளை, வாயில் வைக்க முடியாத பாவக்காய்களை போன்ற கீரைகளை நீங்கள் சாப்பிடணும். புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடணும். அதுதான் பஸ்கா. பழையவைகளை நினைப்பது. எகிப்திலே நாங்கள் 430 வருடம் பாடுகளை பட்டோம் எனப்பட்ட அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து உப்பில்லாத அப்பத்தை, புளிப்பில்லாத அந்த அப்பத்தை சாப்பிட்டு, அப்படியே கசப்பான கீரைகளை சாப்பிட்டு, அப்படியே நெருப்பினால் சுடப்பட்ட கறிகளை சாப்பிட்டு எங்கள் முற்பிதாக்கள் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார்கள். ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் அவர்களை விடுவித்தார். அந்த பஸ்கா இரவிலே எப்படியாக எதிரிகள் சங்கரிக்கப்பட்டார்கள், எங்களுடைய முற்பிதாக்களை ஆண்டவர் எவ்வளவு காப்பாற்றினார் என்பதை நினைவு கூறும்படியாக அப்படியாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இயேசு நமக்கு செய்த உபகாரங்களை நான் இன்னைக்கு நினைக்கணும். இதை பஸ்கா செய்தியை எதுக்காக உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்சி உண்டாகிட்டு இருந்தால், அவர்கள் அந்த ஆபி மாதம் 1வது வருஷத்தில் 1வது மாதத்தில் 17ஆம் தேதி அதை கொண்டாடுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் எனக்கு இந்த பஸ்கா ஆசரிப்பாக இருக்கிறது. இன்றைக்கி நான் இதை ஆரம்பிக்க உடனே எங்கள் அம்மா எல்லார்ட்டும் நான் சொன்னேன், அம்மா நான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்க போகிறேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பஸ்கா அப்படின்னாங்க. பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு டிசம்பர் மாதத்தில் டேடி அப்போ தான் இறந்துருக்காங்க. ரொம்ப வறுமை, ரொம்ப கடன், அம்மாவால் ஒன்றும் செய்ய முடியல, நான் வேலையில் இல்லை. அப்போது அந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நான் ஆகாரம் இல்லாதவனாக நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவித்தேன். வேலை இல்லை, யார் இடத்திலும் பணம் கேட்குற நிலைமையில் நான் இல்லை. ஐம் ப்ரெஸ்டீஜியஸ் காய், ஐ வாஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் காய். அப்போது நைட்டு ஒரு கையில் 100 ரூபாய் இருந்தது. சூளைமேட்டில் அந்த முனியாண்டி விலாசன்னு ஒரு கடை உண்டு, அந்த பாலத்தை ஒட்டி. இப்போ அது இருக்கான்னு தெரியல. அந்த கடையில் போயிட்டு 4 பரோட்டா சாப்பிடுவேன். ஒரு பரோட்டா 2 ரூபா. அப்போ 4 பரோட்டாங்கிறது என் வயிற்று காணாது. காலைல மத்தியானம் சாப்பாடு கிடையாது, ஏன்னா காசு கிடையாது. 100 ரூபாய் ஒரே நாளில் சாப்பிட்றலாம் சுக்காக்கா வாங்கி. ஆனால் நாளைக்கு காசு இருக்காது. ஆனால் அடுத்த நாள் இரவு மறுபடியும் 4 பரோட்டா சாப்பிடுவேன். அப்படி 4 பரோட்டாவாக நான் சாப்பிடுவேன். அப்போது அந்த நாட்களில் காலையில் மத்தியானம் சாப்பாடே இல்லாமல் நான் வாடினேன். நான் கஷ்டப்பட்டேன். 15 நாட்கள் அப்படியாக வாடினேன். 15 நாள் முடியும் போது தான் தம்பி ஸ்டான்லி, தம்பி இமானுவேல், தம்பி அசரியாலாம் என்னை காலேஜுக்கு அழைச்சி போய் கெஸ்ட் ரூமில் தங்க வச்சு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் அந்த இரவு நேர சாப்பாடு மாத்திரம்தான், பகல் சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது. ஃபஸ்ட்டு சண்டே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சூளைமேட்லேருந்து அமஞ்சிக்கரை வரைக்கும் 7 கிலோமீட்டர் நடந்தே போனேன் காசு இல்லாமல். அங்கே போனால் ஃபாஸ்ட் ஃப்ரெடி சர்ச் வச்சுருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சண்டே அவங்க சர்வீஸ் முடிஞ்சோடனே எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தான் நான் போனேன். சர்வீஸ் முடியுது, சாப்பிட்ணுன்னு தான் போயிருக்கிறேன். நான் அப்படி சாப்பாடு அங்கே எல்லாருக்கும் வைக்க போகிறாங்கன்னா நான் அப்படியே வெளியே போகிற மாதிரி போகிறேன். நான் சாப்பிடணும் தான் போயிருக்கிறேன். பாஸ்டர் தம்பி வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு எனக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப வயிறு பசி. நான் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நான் நடந்து வந்தேன் 7 கிலோமீட்டர்கள். இவ்வளவு கஷ்டங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அதை இப்போ எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் அதை பஸ்காவாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வருஷமும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நான் சாப்பாடை வெறுத்து, இவங்க எப்படி கசப்பான கீரைகளையும் உப்பில்லாத புளிப்பில்லாத அப்பங்களையும் சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி சாதாரண சாப்பாடு நான் சாப்பாடை வெறுத்து, நான் ஒரு நாள் லயலா கல்லூரியிலிருந்து படித்து சென்னையில் இருந்த பொழுது நான் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்தேன் என்பதை நான் மறக்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் பஸ்கா பண்டிகையை ஆசிரியத்தது போல நானும் என்னுடைய வாழ்க்கையின் வருத்தத்தின் அப்பத்தை நினைத்து இந்த பண்டிகையை கொண்டாடி வருகிறேன். நான் வருடந்தோறும் இந்த டிசம்பர் மாதம் ஏசப்போடைய பிறப்பின் மாதத்தில் நான் இதை கொண்டாட விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கஷ்டப்பட்டது போல நான் லயலா கடலில் படித்து முடித்த அந்த காலங்களிலே அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தேன். பசி பட்டினினா எப்படி இருக்கும்?
நடந்தே போன பஸ்ஸுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு 3 ரூபா இருக்குமா, அது கூட இல்லாமல் நடந்தே நான் போனேன், நடந்தேன்னு வந்தேன் 7 கிலோமீட்டர்கள். பிரியத்துக்குரியவர்களே, அதையெல்லாம் நான் மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் இன்றைக்கும் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் பஸ்காவை தவறாமல் கொண்டாட வேண்டும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து அதிசயமாய் மீட்டெடுத்து வந்ததையும், அந்த ராவில் அவர் கடந்து போய் எகிப்திய தலைச்சந்தை அவர் சங்கரித்து போட்டதை மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே மாதிரி நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், பஸ் டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒரு கூட்டத்தில் போய் சாப்பிட்டு வந்தேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம எல்லா கூட்டத்திலையும் இன்றைக்கி சாப்பாடு போடுறோம். கிறிஸ்மஸில் அத்தனை 1000 பேருக்கு நாம் பிரியாணிகளையும் மட்டன் விருந்தையும் நான் கொடுக்குறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பஸ்கா பண்டிகை கற்றுத்தருகிற மிக முக்கியமான பாடம். ஒரு நாளிலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா? வேலை இல்லாத நாட்களிலே, பிஸ்னஸ் இல்லாத நாட்களிலே, வருமானம் இல்லாத நாட்களிலே, நமக்கு பல கஷ்டங்கள் இருந்து சொந்தமாய் ஒன்றுமே இல்லாத நாட்களிலே எவ்வளோ துன்பங்களை பட்டோம். ஏசப்பாவை தேடியது நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்திலும் நான் கடந்த காலங்களை நினைவு கூர்ந்து, நான் ஒரு காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத வருடந்தோறும் தவறாமல் நினைவு கூற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். You should not forget the sufferings of the olden days. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். வாலிப நாட்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், வேலை இல்லாத நாட்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், குடும்பத்தில் இழப்புகள் வரும்பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடன் அடைக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், கடன்காரர்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை சொன்னாங்க, அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த கிறிஸ்மஸ் நாட்களை மறக்க முடியாது. நான் சென்னையிலேருந்து வந்து அந்த பஸ்கா முதல் வருஷம் சாப்பாடு இல்லாமல் ஊருக்கு வந்திருக்கிறேன். எல்லா ஆசிரியத்தில் கிறிஸ்மஸ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருவாக டெக்கரேட் பண்ணி சர்ச்சு முன்னால் பயங்கரமாக கூட்டம் கூடி வெடித்து கிராக்கர்ஸ் போட்டு எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் பிரியாணி வச்சு சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. நானும் என் தாயும் என் சகோதரன் வீட்டை பூட்டி கொண்டு லைட்டை அணைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்துருந்தோம் அந்த பஸ்கா வருஷத்தில். ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது, புது ட்ரெஸ்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த வருஷத்தில் நான் சென்னையிலேருந்து பட்னியாக வந்திருக்கிறேன். கிறிஸ்மஸே நாங்கள் கொண்டாடலை, காசு இருந்தால் தானே கொண்டாட. அதை நாங்கள் மறக்கக்கூடாது, இன்றைக்கும் மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது நாம் 1000 பேருக்கு 1500 பேருக்கு இலவசமாய் நீங்கள் தருகிற வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறோம், எத்தனையோ பேருக்கு பிரியாணி போடுகிறோம். ஆனால் அந்த வருஷத்தில் நாங்களெல்லாம் சாப்பிடாத எல்லாம் இருந்து, பிரியாணி இல்லாமல் இருந்து, லைட்டை ஆஃப் பண்ணி கொண்டு அமைதியாக சத்தங்களை கேட்டுக்கொண்டு ஒரு முகத்தை ஒரு பார்த்து கொண்டு கையை கட்டி கொண்டு அமைதியாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தோம். ஏற்றுக்குரியவர்களே, இதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய பழைய பாடுகளை நாம் மறக்கக்கூடாது, பழைய உபத்திரவங்களை நாம் மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார் பாருங்கள், அதில் பாருங்கள், அதை 11ஆம் வசனம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கெட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டு தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா கையில் கம்பை பிடிச்சிக்கிட்டு வேகமாக சாப்பிடணுமா? ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போகிறீங்க இந்த கஷ்டத்தை விட்டு, அடிமைத்தன வீட்டை விட்டு, வேகமாக சாப்பிடணுமா என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ரீத்துக்குரியவர், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் நம்முடைய அடிமைத்தனம், வியாதி, நம்முடைய வறுமை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுற போராட்டங்களை விட்டு வேகமாய் நாம் கடந்து போகணும். அதுதான் ஆண்டவர் சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை வானலாக உயர்த்துவதற்கு போதுமானவர். நாம் என்ன வேண்டுமென்றாலும் ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அது கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஆசீர்வதித்த பிறகு கூட வருடந்தோறும் தவறாமல் நீங்கள் இந்த பஸ்காவை ஆசரிப்பீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த உபகாரங்களை நினைப்பதோடு மாத்திரம் இல்லாமல், ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, ஒரு காலத்தில் வீசிங்க வியாதினால நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, அந்த விபத்தை சந்திக்கும் போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வேலை இல்லாத நாட்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அதை மறக்கவே கூடாது. அதுதான், அதை நினைவு கூறுவது தான் பஸ்காவாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, எனவே இதை நீங்கள் லாபத்தில் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரிய, இதை குறித்து அதிகமாக பேசணும் ஆசை. அதை எப்படி ஏசப்பா லாஸ்ட் சப்பர், அந்த கடைசி பஸ்கா ஏசப்பா சிலுவையில் அறையப்படுற இரவுக்கு முன்னிற இரவில் அவர் செலிப்ரேட் பண்ணி தன்னுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் கொடுத்து அதை முடிவு கொண்டு வந்தார் என்பதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரரே, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஸ்காவை வருடந்தோறும் தவறாமல் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பட்ட கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீர்.
நாங்களும் கூட ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதை வருடந்தோறும் தவறாமல் நினைவு கூறணும். அப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்த மாதிரி வருடத்தில் சில நாட்கள் சாப்பாடை வெறுத்து அவர்கள் உப்பு இல்லாமல் புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டது மாதிரி நாங்களும் சாப்பிட்டு கசப்பான கீரைகளை சாப்பிட்டு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் முற்பிதாக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி பழைய கஷ்டங்களை நினைக்கணும். பழையவைகளை நினைச்சாதான் அவன் மனுஷனாக இருப்பான் யாராக இருந்தாலும். ஆண்டவரே, நாங்கள் அதை நினைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சிலுவையில் நீங்கள் பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கணும். ஆண்டவரை தோத்திரையா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்குவமான மனதை தந்து நாங்கள் பஸ்காவை தவறாமல் ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பஸ்கானா அந்த பஸ்கா இல்லை ராஜா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பட்ட பாடுகளை வருடந்தோறும் தவறாமல் நினைவு கூற வேண்டும். இயேசுவே, இந்த அருமையான நாளில் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வியாதியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தாரும். எங்கள் முற்பிதாக்களுக்கு எகிப்திய அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்தது போல வியாதிங்கிற அடிமைத்தனம், வறுமை என்கிற அடிமைத்தனம், போதை என்கிற அடிமைத்தனம், இந்த உலகத்தில் காணப்படுற சாபம் என்கிற அடிமைத்தனம், பொல்லாத மனிதர்களுடைய பேரில் நாங்கள் இருப்போம் என்றால் அந்த அடிமைத்தனம், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து, கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சுயாதீனமாய் வாழ வைப்பீராக. இன்ப காணானுக்குள் அழைத்து கொண்டு போவீராக. இந்த சனப்பொழுது எல்லா வியாதிகளும் சரியாவதாக, இப்படி பிள்ளைகள் சுகமாய் வாழ்வார்களாக, அவருடைய கடன் பாரங்கள் நீங்குவதாக, வழி திறப்பதாக, எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் வருவதாக, வாலிபர்களை விடுவிப்பீராக, நல்ல வேலைகள் எதிர்காலங்களை தருவீராக, எல்லோருக்கும் பணம் கிடைப்பதாக. அப்போ தானப்போ வாழ முடியும், எல்லாருக்கும் பணம் கிடைக்கட்டும். ஏசப்பா, நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஆண்டவர் பாதுகாவலை தரும், வீட்டுக்குள்ளே எந்த பிசாசும் வராதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அப்படியே எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட வயதானக்களை விழுந்துவிடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதியும். இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருட கடைசியில் அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, அதே போல் கத்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் கத்தர் ஆசீர்வதியும். ஒரு குறையும் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாய் கொண்டாட உதவி செய்யும். பஸ்கா செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.